மிகப்பெரிய போருக்கான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க செய்திகள்ல நீங்க அறிஞ்சிருப்பீங்க. செய்திகள்ல நீங்க அறிஞ்ச ஒன்றுதான். அப்போ இது வந்து நாகரிகம் வளர வளர நல்ல விஷயங்கள் வளர்ந்து வந்தா நல்லது. ஆனா தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு ஆட்சி நடப்பதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சாதாரண பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. கடந்த முறை நான் பேசும்போது ஒரு இது சொல்லியிருந்தேன். இந்த உலகத்துல எல்லாமே ஒரு பக்கத்துல சேருது. பணம், பொருள் எல்லாமே குறிப்பாக 3 பேர் கைகள்ல அது இருக்கு. அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், பெரும் தொழிலதிபர்கள். இவங்க தான் அந்த பணத்த ஆளுமை பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு சமநிலை, சமானம் அடையுமானா, உண்மையிலே யாருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏழைகள்னு ஒருத்தங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து மக்களுக்காக தான் எடுக்குறாங்க. அத மக்கள் ஆட்சின்னு கூட சொல்றோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆ இந்த மாதிரி பக்கத்து நாட்டு கூட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்துல ஆ பாதி பங்கு என்ன செய்றாங்க, ராணுவத்துக்கே செலவு பண்றாங்க. இப்படி வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய அல்லது நாட்டின் தலைவனுடைய அல்லது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஈகோ ஸ்டாட்டிக் வந்து என்ன செய்யுது, பெரும் பொருளை வந்து அழிக்குது. அதனால ஏழைகள் உருவாகுறாங்க. உண்மையில் ஏழை என்று யாருமே நம்ம உலகத்துல கிடையாது. பசி என்று ஒன்று இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த பூமியில அபரிவிதமான செல்வம் இருக்குது. ஆக குறிப்பிட்ட நபர்களின் கைகள்ல இந்த உலகம் மாட்டிட்டு இருக்கிறதுனால, சரி அந்த பணத்த எடுத்து அவங்களாவது நிம்மதியா இருக்காங்களான்னா இருக்க முடியல. அவங்களும் உயிருக்கு பயந்து தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மனித குலம் என்ன செய்யுதுன்னா, இதுவரைக்கும் ஒரு உண்மையான வாழ்க்கைய அவங்க வாழல. நம்மள போன்ற சாதாரண மனிதர்களும் ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ முடியாம இருக்கு. அல்லது வாழ்வென்பது என்னன்னு புரியாம, இததான் புரியாம இருக்கிறோம். ஏதோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்றோம். கஷ்டப்பட்டு படிங்க. படிச்சா தான் முன்னேற முடியும். ம் ஒரு மோட்டிவேஷன்லாம் சொல்றோம். உண்மையிலே வந்து எல்லாமே சமநிலை, சமாதானமா இருந்ததுன்னா, பொருளாதார சமநிலையும், மன சமாதானமும் இருந்ததுன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். மோட்டிவேஷன் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. நம்ம காலையில எந்திரிச்சு இட்லி சாப்பிடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணணுமா என்ன? வீட்ல. இட்லி சாப்பிடுங்க இன்னைக்கு. இட்லி சாப்பிட்டீங்கன்னா சத்து. இல்லாட்டா தோசை சாப்பிடுங்க, பொங்கல் சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லணுமா என்ன? எல்லாமே இருக்கு. அதுபோல இந்த மாதிரி உலகத்துல வந்து நெறைய விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா, இப்ப தெரியுது மகான்கள் சொல்வது வந்து எவ்வளவு உண்மை. அவ்வளவு மாயை தான் நடக்குது. நம்ம ஏதோ கஷ்டப்படுறோம், விதியினால கஷ்டப்படுறோம், அல்லது சரியாக அறியாமையினால கஷ்டப்படுறோம். கடுமையா உழைச்சா முன்னேறலாம் அப்படிலாம் இருக்குல்ல. நம்முடைய நம்முடைய நிம்மதி அல்லது அமைதி எல்லா தன்மைகளையும் ஒரு கூட்டம் எடுத்து அவன் கையில வச்சிருக்கான். எடுத்து வச்சுட்டு அவனும் நிம்மதியா இல்ல. அதனாலதான் மேலும் மாயைன்னு சொல்றாங்க. அவனும் நிம்மதியா இல்ல. இப்ப தற்சமயமா நடக்கக்கூடிய போர்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு இடிந்த கட்டடத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பொண்ணு பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு. அரவுண்ட் 10 இயர்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவ பாருங்க, இந்த போர் நடக்கலைன்னா, இதே மாதிரி பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில நெறைய பொருள் செலவு பண்ணி எல்லாரையும் நல்லா வைக்க முடியும். வீணாக அந்த பொருளை வேஸ்ட் பண்ணிட்டு, ஒரு பொண்ண வந்து படிச்சு முன்னேறணும், அப்படி படிச்சு தான் முன்னேறணும். படிப்பு என்பது அறிவுக்கு தான். அத வந்து அப்படி ஆக்கிட்டாங்க. ஒரு சாரர் வந்து கடுமையா உழைச்சு, இந்த பெரும் பணம் உடையவங்க நல்லா இருக்கிறதுக்காக இவங்கலாம் மோட்டிவேஷன் பண்ண வேண்டியது. ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஓனர் நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்க நன்றா படிச்சா தான் அந்த கம்பெனில வேலை கிடைக்கும், இந்த கம்பெனில வேலை கிடைக்கும். அப்படிலாம் சொல்லி, பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது. அப்படிதாம்மா இருக்கும் வாழ்க்கைன்னா, அப்படிலாம் சொல்றோமே, அவ்வளவும் பொய். அவ்வளவும் மாயை, அவ்வளவு சிக்கல்ல இருக்கிறவங்க நமக்கும் தெரியும். அததான் வேதாத்திரி மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க.
வாழத் தெரியாதவர்கள் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதவர்கள் ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. பிறருடைய வளத்தை பறித்து அஹ், தன்னுடைய நாட்டிற்கானதை ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அதுக்கு இந்த போருக்கான எந்த நியாயமான காரணங்களுமே இல்லை. ஒரு தெரு சண்டையை விட கேவலமா இருக்கு. ஒரு மனிதன் வந்து சாதாரணமா ஒரு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னு வச்சிருக்கு. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் ஒரு மனிதன். உடனே அவனுக்கு தூக்கு விசாரணை எல்லாம் பண்ணி அவனை ஜெயில போட்டு எல்லாமே பண்றோம். அது நியாயம்தான். ஒருத்தரை கொலை பண்ணது தவறுன்னு. இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுல உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொல்றான். இது அப்ப அந்த நாட்டினுடைய தலைவரை கொலையாளின்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டா போர் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதர் கொல்லும்போது அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுகிறதோ, அதுபோல இந்த போர்னால அப்பாவி மக்கள் கொல்லப்படும் போது அதுல ஒரு மிகப்பெரிய அறிவுல சிறந்த குழந்தை இருந்திருக்கலாம், அல்லது பிற்காலத்துல நாட்டுக்கு நல்ல சேவை புரியக்கூடிய ஒரு குழந்தை இருந்திருக்கலாம், நல்ல டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு குழந்தை இருந்திருக்கலாம். 40 குழந்தைங்க ரீசெண்டா இறந்திருக்காங்க ஒரு 3 days பேக். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளும் நிறைய கவலைகள் அச்சம்லாம் பட்டுட்டு இருக்கோம்ல, அவ்வளவும் போலிதான். இந்த கவலை அச்சம்லாம் நமக்கு இருக்கு. இந்த கவலை அச்சம் எல்லாமே இருக்குது. அவ்வளவும் எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய கவலைக்கு கூட அவங்கதான் காரணம். உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா, ஒரு எளிதான மருத்துவம், நல்ல மருத்துவம் கிடைச்சதுன்னா நம்ம உடல் நலத்தை போய் உடனே பாத்துற போறோம். ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க வந்து அரசு மருத்துவமனை நாடுறாங்க. அங்க சரியில்லை. அதனால அவங்க வந்து போராடுறாங்க உடல் நலத்துல. கொஞ்சம் வசதி வாய்ப்புடையவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போய் வைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான ஒரு ஏமாற்றுத்தன்மை ஒரு இடத்துல பொருள் சேர்ந்து இருக்கும்போது அந்த நாட்டுக்கு தேவையானதை இவங்களால பண்ண முடியாது. ஆகவே மக்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, கஷ்டப்படுறாங்க. நீ வந்து உனக்கு இங்கதான் போக முடியுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா இந்த பெரும் பணம் எங்குமே செலவாகாம இருந்ததுன்னா, இந்த பெரும் பணம் இராணுவத்திற்காகவும் ஈகோ ஸ்டேட்டுக்காக போருக்காகவும் செலவாகாம இருந்ததுன்னா அபரிவிதமான மணி இருக்கும். எல்லா மருத்துவமனையும் இலவசமாவே கொடுக்க முடியும். எல்லா டாக்டர்களுக்கும் நல்ல சம்பளம் கொடுத்து மருத்துவம் ஃபுல்லாவே இலவசமா கொடுக்க முடியும். அவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு. அப்ப என்னுடைய அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் என்பது அதற்கான பணம் செலவு பண்றது என்பதும் கூட எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சரியா சம்பாதிக்கல, கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இப்படிலாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. அப்போ சிந்திச்சு பார்த்து என்ன செய்யறதுன்னு சொல்றீங்களா? ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்யறது? நமக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் ஊழல் பண்றாங்கன்னு. அவங்களே திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அதுல வரக்கூடியவங்க வந்து இவங்களுக்கு சாதகமா ஏதாவது செய்யறதுனால அப்படிலாம் இருக்கு. ஆக இந்த உலகம் எப்ப சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய நல்ல அரசியல்வாதிகள்லாம் முன்னாடி இருந்திருக்காங்க. குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல காமராஜர் இருந்திருக்காரு. அல்லது உலக அளவுல பாத்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் உலக சமநிலையை எடுத்து கூறி, உலக சமாதானம், சமநிலை, பொருளாதார சமநிலை எல்லாம் எடுத்து கூறி அவர் வந்து மூலதனம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினாரு. மூலதனம் அப்படின்னு ஒரு புக் எழுதி இந்த உலகுக்கு அர்ப்பணிச்சார். அப்படிலாம் நிறைய நல்லவங்க இந்த உலகத்தை சரி செய்வதற்கு முயற்சி செய்தாங்க அரசியல் ரீதியாக. நிறைய இருந்தாங்க. இந்தியாவிலும் நிறைய சிறந்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க. ஆனாலும் இந்த மனிதனுடைய மனம் அதிகாரத்தை பிடிக்கணும், அல்லது பணத்தை சம்பாதிக்கணும், அல்லது நிறைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அல்லது அதிக செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு 4 போக்குகள் அது நம்மகிட்டயும் இருக்கு. நம்மளும் இன்னும் ஒண்ணு நம்ம அதிகாரம் மிக்கவனா இருக்கும். ஒரு சின்ன அமைப்பா இருக்கும். அதுல நான் தான் தலைவரா இருப்பேன். பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது போதும் தான். யாராவது 4 பேர் அதை பொறுப்பெடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பொறுப்புலையும் நான் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த பொறுப்புல பிள்ளையார் கோயில் தலைவரா இருந்தா நல்லா இருக்கும். இல்லாட்டா செயலாளரா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு மதிப்பு கொடுக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. வெளியே வந்து ஏதாவது சொல்லிக்கலாம். தன்னை எக்ஸ்போஸ் பண்றாங்க. நம்மகிட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு ஒரு அமைப்பு, ஒரு இடம் அப்படின்னு இருந்தா நம்மை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு ஆசை இருக்கு. அப்படி முன்னிலைப்படுத்த வேண்டியது இல்லை.
நம்ம நம்மளாக இருந்தாலே போதும். அதாவது கூப்பிட்டா முன்னாடி போய்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா நம்மளே நாமளாகவே சாதாரண மனிதர்களே, மனித மனம் மயக்கத்துல மாயையில என்னெல்லாமோ நடக்குது. அப்படிலாம் அப்படிலாம் நடக்கிற அந்த உலகத்தெல்லாம் பார்த்துட்டு நிறைய முயற்சிகள் பண்றாங்க. முற்காலத்துல சாக்ரட்டிஸ்ல இருந்து இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. சொல்லி 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 அவங்கள சிலர் என்னன்னா சலிச்சுட்டாங்க. சலிச்சு போயிட்டாங்க. சலிச்சு போய் என்னமா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரமா ஒதுங்கிட்டாங்க. அப்படி ஒதுங்கின நிறைய மகான்களும் இருக்காங்க. வெளியே தெரியாத மகான்களும் இருந்திருக்காங்க. குறிப்பா ரமணர்லாம் ஒதுங்கினவர்னு தான் சொல்ல முடியும். அவரு இந்த சொசைட்டிக்கு வந்து எது செஞ்சாலும் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டாரோ என்னவோ, அவர் அந்த காலத்திலேயே பேசாம ரமணரை வந்து பால் பிரெண்டன் அமெரிக்காவுக்கு கூப்பிடுறான். இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் இல்லப்பா, அவன்கிட்ட கேளு என்ன கஷ்டம்னு அவன்கிட்டயே கேட்டு அவன்கிட்டயே சிந்திக்க சொல்லு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையிலே அவர் இருந்துட்டார். அப்போ தோணுது, ரமணர் கூட ரமணர் மிகப்பெரிய ஞானி. அவர் வந்து ஒரு ஒரு க்ஷணத்துல அந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாரு. அதனால அவர் கூட நினைச்சிருக்கலாம், இந்த உலகம் ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளால நிம்மதியா பேசாம ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரா அப்படின்னு தெரியல. ஆஹ் ஏன்னா இப்போ உங்களுக்கும் இந்த மனோநிலை இருந்திருக்கும். இந்த வார் பத்தி சிந்திச்சிருப்பீங்க, அல்லது இந்த செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப கூட உங்களுக்கு கூட ஒரு ஒரு மனோநிலையில என்ன நடந்திருக்கும்னா, ஆஹ் இஸ்ரேல் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மனோநிலை உங்களுக்கு இருந்திருக்கும். இல்லாட்டா ஈரான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மனோநிலை இருந்திருக்கும். ட்ரம்ப் சரியில்லை அப்படின்னு ஒரு மனோநிலை. ட்ரம்ப் சரியில்லைங்கிறது உலகம் முழுக்க அந்த மனோநிலை எல்லாருக்கும் இருக்கு. அப்போ உங்க மனசை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சும்மா நம்ம ஒரு எடுத்துக்கிறோம், நம்ம நம்ம சரியான்னு பாக்குறதுக்கு. இஸ்ரேலா ஈரானுக்கு நம்ம மனம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா, போர்னு வரும்போது அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம மனம் இருந்ததுன்னா ஏன் இப்படி நடக்குது, இப்படி என்ன நடக்குது? தனியா ஒருத்தனை கொல்றதுக்கு, ஒரு ஒரு எதிரியை கொல்றதுக்காக ஒரு நாட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் கொல்றது எந்த யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்படி பார்க்கும்போது இந்த போரே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனம் சொல்ல வேண்டும். அப்போ நம்ம கூட ஒரு சார்பு நிலையில இருந்தா, நம்ம கூட ஒரு சார்பு நிலையில இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் இன்னொரு நாட்டுக்கு ஒரு எதிர் மனம் உடையவனாகவும் நம்ம இருந்தா, அவன் நம்மளும் மாயையில சிக்கி இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த போர் அப்படிங்கிறதுல மனோநிலை அவங்களுக்கு இருப்பது போல, நம்முடைய உள்ளத்தின் வந்து அந்த இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஏரியால நம்ம வந்து புகழை விரும்புகிறோமா? புகழ். இல்லாட்டா தனிப்பட்டு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஒரு திருமண வீட்டுக்கு போறோம். அந்த திருமண வீட்டுல போய் அந்த மணமக்களை நல்லபடியா வாழ்த்திட்டு, பாக்குற நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நல்லா ஜாலியா பேசிட்டு வரலாம். சில நேரம் உடையின் மூலம், நகைகளின் மூலம், அல்லது தன்னுடைய அந்தஸ்தின் மூலம் தன்னை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம மனம் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இன்னும் சரியாக ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நமக்கு போதுமான பணம் இருக்குது, போதுமான தொழில் இருக்குது, இன்னும் இந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நல்ல ஒழுக்க பழக்கத்தையும், நல்ல குணங்களையும், நல்லதையும் கொடுப்போம். பணம் போதுமானது இருக்கு. இந்த குழந்தைகளுக்கான வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுப்பதுக்கு நம்ம டைம் ஒதுக்குவோம் அப்படின்னு ஒரு ஃபாதர் நினைச்சாருன்னா நல்லது. ஆனா அதே ஃபாதர் என்ன நினைக்கிறாரு, குழந்தைங்கள குழந்தைங்கள ஒய்ஃப் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு, அல்லது குடும்பத்துல ஒப்படைச்சிட்டு இன்னும் நிறைய சம்பாதிச்சு வச்சா இந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு 24 ஹவர்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. அந்த பிசினஸ்லயும் எப்படி இருக்காங்கன்னா, இன்னொரு பிசினஸ் அவர் கூட அவரை போல பண்ற பிசினஸை விட இவர் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். இவருடைய நோக்கம் வந்து தான் நன்றாக தொழில் செய்து அந்த தொழிலில் தன்னுடைய குழந்தைகளை ஈடுபடுத்தி அவங்களையும் பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அந்த மீன் வயல் அவர் என்ன ஒரு தவறு தான், தவறு புரிகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைங்களை அவர் கவனிக்கவே இல்லை. அப்புறம் அவர் தொழிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சி முடிச்சு அந்த பையன்கிட்ட கொடுக்கும்போது, ஒண்ணு அந்த பையன் பணத்திலே வளர்ந்ததுனால அந்த பணத்தினுடைய அருமை தெரியாதனால அவன் ஒரு ஊதாரியாக மாறுறான், இல்லாட்டா பெரும் செலவழியாக மாறுறான்.
இல்லாட்டா தந்தைக்கு எதிரானவனாக மாறுறான். நிறைய இடத்துல பாக்குறோம் தான். அப்படிலாம் மாறுறான். ஆனா அதே போல் அந்த அதை செலவங்க ஒரு 20% நபர்கள் தான் தந்தையினுடைய தொழிலை நல்லபடியாக பார்த்து கொண்டு போறாங்க. மீதம் 80% வந்து அவங்க ஒரு வேற மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த தந்தை எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாரு, ஒரு போதுமான ஒரு வருமானத்தோடு கூடிய தொழில்ல கவனம் செலுத்திட்டு கொஞ்சம் ஒரு பாதி நேரம் தன்னுடைய குழந்தைகளுடைய குண குணாதிசயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இதுல கவனம் செலுத்தியிருந்தாருன்னா பிற்காலத்துல அவனும் நல்லா இருப்பான், தொழிலும் நல்லா இருக்கும். ஆகவே சில அன்பர்கள் வந்து பணம் சேர்ப்பதுல அதிக நாட்டம் உடையவர்களாக, அன்பர்கள் நம்மள சொல்ல பொதுவா மனிதர்கள் பணம் சேர்க்கறதுல நாட்டம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படி நமக்கு ஒரு மனோநிலை இருக்கிறதா? தேவைக்கு சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிற்காலத்துல அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி என்னெல்லாமோ செய்யறோம்ல. அப்படி நல்லா இருப்பாங்கன்னு அவங்கள செய்யறதுக்கு பதில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இவங்கள நல்லவங்களா மாத்துறதுக்கு டைம் ஒதுக்குனா போதும். டைம் ஒதுக்கணும், கண்டிப்பா ஒதுக்கணும். அப்போ புகழுக்காக நாம் அலைகிறோமா, அல்லது பொருளை சம்பாதித்து அதன் மூலம் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? சரியா? அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அதிகாரம், புகழ் அல்லது பொருளின் மூலம் ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கணும். இந்த அதிகாரத்தினுடைய அடிப்படை விஷயம்தான் அரசியல். அதிகாரம் யார் கையில இருக்குது? இப்போ ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சரா இருக்கும்போது அதிகாரம் இருக்கு. அடுத்த தடவை வேற ஒருத்தர் முதலமைச்சர் வாராரு. வந்தோடனே அதிகாரம் அவர்கிட்ட போனோடனே பழைய ஆள அவர் பழி வாங்குறார். அதன் போல நமக்கு நிறைய அதிகாரங்கள் கிடைக்கும் பொழுது நமக்கு கூட ஏதாவது ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சிட்டுன்னா நம்ம கீழே நிக்க மாட்டோம். நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், வித்தியாசமா செய்ய போறேன், நேரம் இருக்கிறத திருப்பி செய்ய போறேன், திருப்பி இருக்கிறத நேரம் செய்ய போறேன். நம்ம மனசு ஒரு அதிகாரம் கிடைத்த உடனே அதெல்லாம் செய்யும். இல்ல நீங்க உங்க குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கீங்க. அது ஒரு நிறுவனம் இருக்கு. உங்க குடும்பத்துல என்ன செய்யறாங்கன்னு அவங்கள செலக்ட் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு ஒரு டைரக்டர் ஆக்கிட்டாங்க. அப்படின்னோடனே நீங்க நார்மலா இருக்கிற ஆள் மாறிடுவீங்க. என்னெல்லாமோ செய்வீங்க. அப்படிதான் செய்யணும். ஒரு நிறுவனம் இருந்தா அப்படிதான் செய்யணும். இருந்தாலும் நம்ம வந்து அதிகாரம் செலுத்துவதற்கு முயற்சி செய்யறோம். கணவன் என்கிற முறையில மனைவியிட்டையும், தந்தை என்கிற முறையில குழந்தைகள்கிட்டையும், தாய் என்கிற முறையில குழந்தைகிட்டையும், நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சில பிள்ளைங்க, சில பிள்ளைங்க நான் படிச்சிருக்கேன், நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. அப்படி பல விஷயங்கள்ல வந்து அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைய அதிகாரத்தின் மூலம் பெருமைப்படுத்தி பார்க்கிறோம். ஆனா எதிராளி வந்து நம்மளை திட்டிட்டு இருப்பான். அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அதிகாரம் உடையவங்களும் அவங்கள்ட்ட காமிச்சிட்டே இருக்கணும். அவங்க நமக்கு சலாம் போடும்போதுலாம் நமக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் மனசுக்கு. ஆனா உண்மையிலேயே அவன் அப்படி சலாம் போடலைங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அதுலயும் மயங்கி அந்த அதிகாரம் உடையவர்களாக இருக்கும். அதற்கப்புறம் புலன் இன்பம். என்னெல்லாம் கிடைக்குமோ அவ்வளவும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப நம்மள பெரும்பாலான பேர் அப்படி இல்லாட்டா கூட சில 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 விஷயங்கள்ல உடை விஷயங்கள்ல நிறைய உடைகள் இருந்தாலும் இன்னொரு உடை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில இன்பத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற நாட்டத்திலே நம்ம மனம் இருக்கு. குறிப்பாக புகழ், பொருள், அதிகாரம், புலன் இன்பம் இந்த 4ல 1ல மனித மனம் நல்ல 1ல முதன்மையா இருந்து அதை செய்ய துடிக்கும். அது கூட அந்த 3 இருக்கும். இந்த கூட அந்த 3 இருக்கும். அப்படி பார்க்கும்போதுதான் நம்ம சாதாரண மனிதர்களுக்கு உள்ளாகவே இந்த 4ம் கடந்து ஒரு ஆக்டிவேஷன் நடந்துட்டே இருக்கிறதுனாலதான் இந்த ஆக்டிவேஷனை பயன்படுத்தி தான் தொழில்களும் அதன் அடிப்படையில் அரசியலும் தொழிலும் தான் கைக்குள்ள வைத்திருப்பதற்கு மத தலைவர்களும் ஈஸியா அதை செஞ்சிடறாங்க. அப்படி செஞ்சிடறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்ப கடைக்கு ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா, இப்போ குறிப்பா உங்க பெண் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க. உடனே நீங்க போன உடனே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண் குழந்தை ஏற்கனவே
மார்க்கெட்ல புதுசா ஒரு மாடல் ட்ரெஸ் வந்திருக்கும். அந்த ட்ரெஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கும். அவனும் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த ட்ரெஸ் எடுத்து காமிப்பான். காமிச்சிட்டு இப்ப சொல்லுவான், இது இப்ப எல்லாரும் இதுதான் சார் போடுறாங்க, இதான் விரும்பி கேட்குறாங்க, இது நிறைய மாடல் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணா இருந்தா என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த சின்ன பொண்ணு போடுறதையே அம்மாக்காரியும் போடுறாங்க, பாட்டியும் போடுறாங்க. அவங்க உடலுக்கு அது பொருத்தமா இல்லாட்டா கூட இப்போ இதுதான் மாடல்னு சொல்லி போட்டுறாங்க. போட்டுட்டு அந்த ட்ரெஸ் நிறைய விக்குது. ஒரு இதுக்கு 2 ட்ரெஸ் விக்குது. இதுக்கு முன்னாடி சுடிதார் ஒரு மாடல்னு வச்சுக்கணும். இப்ப ஏதோ ஒரு கவுன் மாதிரி ஒரு மாடல் வந்திருக்கு, நான் பார்த்தேன். சுடிதார் ஒரு மாடல்னு வச்சுக்கிடுங்க. இந்த சுடிதார்லயே ஏகப்பட்டது இருந்திருக்கும். இப்ப மாடல் வேறு மாறிட்டதுனால இவங்க இப்ப சுடிதார் யூஸ் பண்ணாம இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேரா சுடிதார் யூஸ் பண்ணுவாங்க. வெளியே போகணும் கணவன் கூட அல்லது அப்பா அம்மா கூட வெளியே போகும்போது இந்த ட்ரெஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து இப்போ நான் சொல்லும்போது புதுசா மாடல் வந்து அதான் போடுவாங்க. ஓகே தான். இப்போ பேண்ட் டைட் பேண்ட் வரும்போது எல்லாரும் டைட் பேண்ட் தான் போடுவாங்க. அந்த லூஸா இருக்கிற பேண்ட் வரும்போது லூஸா இருக்கிறதான் போடுவாங்க. இப்போ பரவாயில்ல, எல்லாருமே எல்லா விஷயமும் நிறைய போட்டுருக்காங்க. மாடல் மாடலா இருக்குது. ஆனா என்ன நினைக்கிறோம், இப்போ இதுதான் ட்ரெண்டு, இப்போ இந்த கவுன் தான் ட்ரெண்டு, அந்த அதனால நம்ம அதை எடுத்து போட்டாதான் கொஞ்சம் என்ன அப்டேட்டா இருக்கும்னு தெரியும்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாம் எடுக்கிறோம், பிள்ளைங்க எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவே கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? இந்த ஜவுளி நிறுவனங்களுடைய சிஓஸ், ஒவ்வொரு ஜவுளி நிறுவனங்களுடைய சிஓஸ் அல்லது அங்க இருக்கிற மார்க்கெட்டிங் அத்தாரிட்டிஸ் அல்லது அந்த ஜவுளி நிறுவனங்களுடைய மார்க்கெட்டிங் அனாலிசிசர், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சதும் புதுசாக சேல்ஸ் நடக்கிறதுக்கு அவங்களே ஒரு நல்ல டிசைன் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து மாடலே ஒண்ணுமே கிடையாது. எந்த எந்த பொண்ணும் மாடல் மாடல் எங்க இருந்து வருது நமக்கு தெரியும். இப்ப எல்லாரும் போடுறா, அவ போட்டிருக்கா, பக்கத்து வீட்டுக்காரி முதல்லயே வாங்கிட்டா, இல்ல என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கா நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பெரும் ஜவுளி நிறுவனங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் பீப்புள், அந்த மாதிரி பீப்புள் என்ன செய்வாங்கன்னா புதுசா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை அவங்களே மொத்தமா எல்லா இதுலயும் பேசி இப்படி ஒரு மாடலை இறக்கும்னு சொல்லி அவங்களே இறக்கிடுவாங்க. ஒரு ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி எதிரியா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு போல சேர்ந்து முடிவெடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை வெளியே இறக்குவாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லா கடைக்கும் போன பிறகு இப்ப புதுசா வந்திருக்கு, இப்ப எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லி நம்மள கோடிக்கணக்கான மக்களை வாங்க வச்சு அந்த 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 எக்ஸ்ட்ரா பிசினஸ் எடுக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு புதிதாக ஒரு சேல்ஸ் நடக்கும், புதிதாக சேல்ஸ் நடக்கும். இப்படி நிறைய நிறைய ஒரு ஏமாற்று தொழில் விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த ஜீன்ஸ்ல கூட அப்படிதான். கிழிஞ்ச ஜீன்ஸை வந்து மாடல் ஆக்குன பிறகுதான், அந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் நிறைய இருந்ததுன்னு ஒரு ஜீன்ஸ் கம்பெனி அதை ஒரு மாடலா இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் ஜீன்ஸை கிழிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டா ஒரு ஒரு ரிச்சான ஒரு லுக் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிறான். அப்போ உண்மை என்ன என்று தெரிந்த ஒரு மனிதன் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இது மாடல்னு சொல்ல மாட்டான், லூசு அவன் சொன்னாலும் போட்டு போகுது அப்படின்னு நினைப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ உலகத்துல வந்து நம்ம அறியாம நம்ம இது ஒரு ஒரு துணிங்கிறது ஒரு ஒரு உதாரணம், ஒரு உதாரணம். இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு. உணவு, உடை, வீடு. இப்ப நீங்க வீடெல்லாம் பாருங்க. பழைய காலத்துல பழைய காலம் அது இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கம்பியில தாமரைப்பூ வளைஞ்சுலாம் இருக்கும். தாமரைப்பூ எல்லாம் அது ஒரு அழகு போட்டாங்க பழைய காலத்துல. இப்ப அது வேண்டியது இல்லை. அப்படி தாமரை பூலாம் போட்டிருப்பாங்க. இல்லாட்டா கிருஷ்ணர் நிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா ஏதாவது ஒரு சரஸ்வதி வாட் எவர் இட் இஸ், ஒரு நல்ல பூ இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கம்பியில வளைப்பாங்க, வளைச்சு போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இதெல்லாம் வளைச்சு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்படி வேலை செஞ்சாலும் காஸ்ட் கூட வருது. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பழைய மாடல், இப்பெல்லாம் இதெல்லாம் போட்டா யாருமே உங்க வீடு பழைய வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லி சும்மா கம்பியை நேர 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 இப்ப நிறைய இடத்துல கம்பி நேர வைக்கிறது தான் மாடல். கேட்டாங்கன்னா இது இப்படிதான் இருக்கணும். அல்லது அன்இவனா இப்படி ஏதாவது கட் பண்ணிட்டு தவறா கட் பண்ணியிருப்பான். இப்படி கட் பண்ணிட்டு 4 கட்டு, இப்படி 2 கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு லைட் ஃபீடிங் மாட்டிடுவான். இப்ப பாத்தீங்கன்னா எந்த வீட்டிலையுமே வந்து கம்பிகள் வளைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செலவு கம்மி கன்ஸ்ட்ரக்ஷன்காரனுக்கு. அந்த வளைக்க சொல்ற கம்பியை கிருஷ்ணரை போட்டீங்கன்னா அது செய்யறதுக்கே 1 மாசம் ஆகும், அதனுடைய காஸ்ட் அதிகமாகும். ஆனா நம்ம நினைக்கிறோம் இப்ப நம்ம வீடு கட்டிட்டு இப்போ இதுதான் மாடல். மாடல்ங்கிற வேர்டு, நம்ம மாடல்ங்கிற வேர்டே ஒரு போலி வார்த்தை தான்.
அப்போ இப்ப இதுதான் மாடல் அப்படின்னு சொல்லி அந்த மாடலுக்கு தக்கன நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதுசா ஏதாவது வரும்ல, அப்போ சொல்லுவோம் அந்த காலத்துல இதாங்க மாடல் நாங்க கேட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள வந்து அஹ், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எளிய மக்கள் எல்லாம் ஏமாத்துறது தான் அந்த பெரும் மனிதர்களுடைய வேலையாக இருக்கு. அதுக்கு நம்ம ஒத்து போறோமா அப்படின்னு நீங்க பாருங்க. ஒத்து போறோமா அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு உங்க மனோநிலையில ஒரு முடிவு செய்யுங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, அந்த போரில்லா நல்லுலகம் இந்த பாட்டெல்லாம் சொல்றாங்க. தவம் செய்யும்போது நல்லா தவம் செய்து நீங்க போர்லாம் வேண்டான்னு மனசுல நினைத்து கொள்ளுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. ஆக நீங்க வந்து அட்லீஸ்ட் வேற வழி இல்ல. இந்த உலகத்தோட ஒத்துதான் வாழ முடியும். சில விஷயங்கள் நம்ம செய்துதான் ஆகணும். இருந்தாலும் இந்த உண்மையை நீங்க எப்படி இறைநிலை என்கிற உண்மையை புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஆன்மீகம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமோ, அதே போல உலக நடப்புல எது உண்மை, எது உண்மை இல்லை என்று புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஒரு பெரிய அறிஞர் சொல்றாரு, ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா இருக்கையில் சீட்டு இருக்கையில் கடைசி இருக்கையாக தேர்ந்தெடுத்துக்கொள், அதுவே நிரந்தரமானது உனக்கு அப்படின்னு சொல்றாரு. இருக்கையில் கடைசி இருக்கையாக தேர்ந்தெடுத்துக்கொள், அதுவே உனக்கு நிரந்தரமானது. இப்ப நான் தான் இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் சீட்ல போய் உட்காரான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல உட்கார்றேன். அந்த ஊர் எம்எல்ஏ வந்து என்ன செய்வாங்க, சீட் இல்லைன்னா நான் அறிமுகமாக சார் கொஞ்சம் அந்த சைடு உட்காருங்களா அப்படின்னு எழுப்பி விட்டுருவாங்க. அப்போ இது எழுப்பி விடுறது ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இருந்தாலும் அந்த மகான் சொல்றாரு, நீ பின்னாடி சீட்ல உட்கார்ந்தனா உன்னை யாரும் கண்டுக்கிடவும் மாட்டாங்க, எழுப்பி விடவும் மாட்டாங்க, நீ அந்த விஷயத்த ரசிக்கவும் செய்ய, உனக்கு ஈகோவும் இருக்காது, ஈகோ இடிக்கவும் செய்யாது, உன்னை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஓஷோ கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் சாதாரணமானவராக இருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியும் என்று யார்கிட்டயாவது சொல்லி நீங்க உங்களை வந்து அவங்களை உபயோகப்படுத்துமாறு இருக்காதீர்கள். நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவராக இருங்கள். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். எதையாவது ஒன்று செய்து புகழிட வேண்டும் நினைக்காதீங்க. பயனற்றவனாக நீ இருந்துக்கும். சும்மா இருந்து சாப்பிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இரு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆமா, எல்லா அமைப்புலயும் அது அரசியல், ஆன்மீகம், பக்தி, இலக்கியம், ஏதாவது எல்லா பல பேர் என்ஜினியரிங் அமைப்புகள்ல நிறைய பேர் நிறைய இடத்துல பொறுப்பு. இப்ப நானும் இந்த இடத்துல ஒரு பொறுப்புல இருக்கேன். நான் பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஈகோ இல்லாம இருக்க முடியாது. அது இல்லாம அந்த பொறுப்புகள் இல்லாம வந்தா உண்மையிலே நல்லா இருக்கும். நம்ம உண்மையிலே என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு பொறுப்புல தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படிலாம் இருந்தா அது நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். உண்மையிலே நல்லா இருக்கு. பொறுப்பு அற்று இருக்கிறவன் தாங்க நிம்மதியா இருக்கும். ஒரு மயக்கம், பொறுப்பு, உண்மையான பொறுப்பு இருக்கு. உங்க குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல குணவதியாக மாற்றணும், நல்ல குணவாளனாக மாற்றணும். சமூகத்தை பார்த்து அவன் ஒரு 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 சொட்டு கண்ணீர் வரணும் உங்க பையனுக்கு. சமூகத்தின் மேல ஒரு சின்ன அக்கறை இருக்கணும். அப்படி வளர்க்கறதுக்கான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. உங்களுடைய தாய் தந்தையரை, மனைவி, மக்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு. நல்ல சொல் சொல்லி இனிமையாக சந்தோஷமாக பேசி, சூழ்நிலை ஒன்றும் மோசம்ல, நல்லாதான் இருக்கு, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்சோலிங் மனோநிலை நமக்கு வேணும். அதெல்லாம் பொறுப்பு இருக்கு. ஆனா இந்த 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 அமைப்பு நான் இல்லைன்னா அவ்வளவுதான். அதோட இந்த கோவில் நான் இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த ஸ்கூல் நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம். கோடி கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து முடிந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்மளும் போக போறோம். அடுத்தாலும் நிறைய பேர் வருவாங்க. யாரெல்லாமோ வருவாங்க, யாரெல்லாமோ போவாங்க. எல்லாரும் ஏதாவது செய்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம இல்லாட்டாலும் அந்த உலகம் இயங்க தான் செய்யும். ஒரு மனதை சாந்திப்படுத்துறதுக்காக அவர் ஓஷ் அப்படி சொல்றாரு, எல்லாம் தன்னால் நடக்கும், நீ பாட்டு சும்மா இரு, ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப். உனக்கு ஏதாவது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவான் பிள்ளைங்கள்ட்ட. எனக்கு அந்த காலத்துல குறிப்பா தமிழக அரசு ஊழியர்கள் அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா வீட்டுல இருக்கவே முடியாது. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டு இபி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வெளியே வந்துட்டு, நான் மட்டும் அந்த இபில இல்லைன்னா கரண்டே தமிழ்நாட்டுல லைட்டே எரிஞ்சிருக்காது அப்படிலாம் சொல்லுவாரு. என்னைய போல ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லுவாரு.
அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நான் எனக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரிலாம் நமக்கு மனோநிலை இருக்கு. இப்படிலாம் இல்லாம இதெல்லாம் எதுக்கு இப்போ இந்த டயத்துல சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல மனோநிலையில் ஒரு மனிதன் ஒரு சாதாரணமா இந்த உலகம் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இந்த உலகம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும்னு ஒரு நார்மல் மனோநிலையில இருக்கும்போது அந்த அலை இயக்கமாவது கொஞ்சம் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, சிலர் நோற்பார் பலர் நோலாதார். உலகம் ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கு காரணம் சிலர் தான் தவம் செய்யறாங்க. தவம்னா தவம் மட்டும் இல்ல, தவம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, சிலவங்க ஒரு நல்ல அபரிமிதமான மனோநிலையோட சிலர் தான் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர். அதுவும் மகிழ்ச்சி சொல்றாரு. பாரதியாரும் பரசு உள்ளத்துல சிலர் தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது குறிப்பாக நம்ம வீட்டுல அந்த கல்லூரி முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அல்லது +2 இந்த மாதிரி குழந்தைங்கள ஒரு மாற்று சிந்தனையோட பாருங்க. ஒரு மாற்று சிந்தனையோட பார்த்து இயற்கையை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும்ப்பா, நீ சம்பாதிச்சேன்னா அப்படி சொல்லிக் கொடுங்க. நீ கலெக்டராகி பாட்டிக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ வந்து டாக்டராகி நான் உன்கிட்ட பேஷண்டா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. பேரன் பேத்திலாம் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லிக் கொள்வதில் பெருமை இருக்கு. வாட்டெவர் இருக்கோ என்னவோ தெரியல. ஆனா உங்க குழந்தைங்களுக்கு இயற்கையை பற்றி சில ரகசியங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. நான் போன வாரம் எங்க காலனில இருந்து ஒரு பையன், அவனுக்கு சின்ன மன சிக்கல் வந்தான். அவனுக்கு என் ஒய்ஃப் வந்து ஆசனாஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்கிட்ட பேசவும் எனக்கு என்ன பேசுறதுக்கு அவனுக்கு தெரியல. லைட்டா கொஞ்சம் பேசிட்டு அவன்கிட்ட வந்து நம்ம கோள்கள் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கோள்கள் பத்தி சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன், குரு குரு அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குப்பா ஜூபிட்டர்னு, அதுக்கு வந்து 62 நிலா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் சனிங்கிற கிரகம் இருக்கு, அதை சுத்தி கோல்டன் ரிங்லாம் இருக்கு, அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி அவன் சுவாரஸ்யமா அப்படி கேட்டுட்டே இருக்கான். அது லயிச்சு கேட்கறான், அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. 62 நிலாங்கிறத வந்து அவனால மனசுல ஏத்துக்கிட்டவே முடியல. இப்படிலாம் உண்மையா நீங்க உண்மையில தான் சொல்றீங்களா சார் அப்படின்னா, நான் சில சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் எடுத்து அவனுக்கு காமிச்சேன். பார்த்துட்டு அவனுக்கு வந்து புதிதாக ஒரு நியூஸ் கிடைச்சதுல அவன் சந்தோஷப்படுறான். இயற்கையை பற்றி அவன் மனசு ஏன் சந்தோஷப்படுதுன்னா, செயற்கையா நம்ம எதுவுமே சொல்லல, இயற்கையை வந்து சொல்றோம். அவனும் ஒரு இயற்கை, நானும் ஒரு இயற்கை, அந்த கோள்கள் இயற்கை, இயற்கையை பற்றி இயற்கை அறியும் போது தன்னால மகிழ்ச்சி அடையுது. இப்போ வந்து அவனுக்கு இன்னும் வர வர வந்து, ஏன்னா சில அறிவியல் விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு புரியுதை விட சின்னவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆன்மீகம் பெரியவங்களுக்கு புரியும், குழந்தைங்களுக்கு புரியாது. அப்ப அறிவியல் பூர்வமாக ஒன்றை உணர்த்தும் போது அவன் புரிஞ்சுக்கிறான். பிற்காலத்துல யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா, அவன் புக்கு பார்த்திருக்கான், சயின்டிஸ்டுடைய புக் அவன் பார்த்ததுனால அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் உறுதியும் அதுல வந்துருச்சு. அப்ப பார்த்தா நேரடியாக பிரம்மத்தை பத்தி அவன்கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சிருவான் போல தோணுது. அடுத்து ஒரு 10 நாள் வந்தான்னா புரிஞ்சுவான். அப்போ அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும், உடலை நல்லா வச்சுக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், அப்படிலாம் சொல்லி கொடுக்கலாம். அப்படி நமக்கு எங்கெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க இருக்கிறாங்களோ, மன உறுதியை, அநீதியை கண்டு எதிர்க்கும் ஒரு மனோநிலையை இதெல்லாம் சொல்லலாம். ஆனா நம்ம சில நேரம் நம்ம குழந்தைங்க கம்ஃபர்ட்டா பொருளாதாரத்தோட வசதியா இருக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இப்படிலாம் நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து வருங்காலம் எப்படியாவது, இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு சாரர் ஒரு தீய பழக்கத்துல இருக்காங்க, முன்னாடி மாதிரி இந்த பிள்ளைங்க கிடையாது அப்படின்னு நம்மளே சொல்றோம். இந்த காலத்துல சிகரெட் குடிக்கிறாங்க, அப்படிலாம் பண்றாங்க, குடிக்கிறாங்க பசங்க அப்படிலாம் சொல்றோம். உண்மையிலே பசங்கள்லாம் அப்படி செய்யலைங்க, இந்த அரசியல்வாதிகள் அப்படி செய்ய வைக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவே இந்த 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 விஷயம் நமக்கு எதுக்கு ஆன்மீகத்துக்கு அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் என்பது நம்ம மட்டும் ஒரு நல்ல மனோநிலையில இருப்பதற்கானது மட்டும் அல்ல. நம்மை சார்ந்த இந்த நாடு அல்லது மாநிலம், ஊரு, இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல சேஞ்சஸ் வருவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். நம்மளா போய் நடு ரோட்ல நின்று ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல குழந்தைங்களுக்கு, நான் தெரிந்த ஒரு அரசியல்வாதிக்கு, அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு லைட்டா அதை சொன்னா ஒருவேளை அக்செப்ட் பண்ணலாம்.
அப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறிய மாற்றம் வருவதற்கு நம்ம காரணமா இருக்கிறோம். வாழ்க்கை வளமுடன்.